ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவையான ருசியான பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல பூசணிக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிச்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் ஆட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் இருக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். தண்ணியில் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக வச்ச பிறகு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் கொஞ்சமாக தேங்காவும் அப்புறம் அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். 2 மினிட்ஸ் நம்ம நல்லா கிண்டி விடலாம். அப்புறமா நமக்கு சுவையான பூசணி கூட்டு ரெடி ஆயிடும். நிறைய பேருக்கு பூசணி கூட்டுனாலே பிடிக்காது. அவங்க கூட இந்த பூசணி கூட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ருசித்து சாப்பிடுவாங்க. இன்னும் பூசணிக்காய் இனிப்பு சுவை இருக்குது, அதனால் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களே நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.